1972 காலகட்டம். அமெரிக்காவோட அந்த டைம்ல அமெரிக்காவோட அதிபரா இருந்த நிக்சன் அவர்கள் நேரா சீனாக்கு போறார். அந்த காலகட்டத்துல அவர் சீனா விசிட் பண்ணும்போது சீனா அமெரிக்காவோட ஒரு நட்பு நாடா மாற ஆரம்பிக்குது. அந்த விசிட்டுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட ஏழை நாடுகளோட லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சைனா அதுல ஒன்னா இருக்கும். இவரோட விசிட்டுக்கு அப்புறம் சீனா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சீனா அமெரிக்காவோட ஒரு நெருங்கிய நண்பனா மாற ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சூப்பர் பவர் போட்டியில அடுத்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது சீனா அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, எதுக்காக நிக்சன் அவர்கள், அதாவது அந்த காலத்துல அமெரிக்காவோட அதிபர் இது போல ஒரு மூவ் பண்ணாங்க அப்படின்னா இது ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எதுக்காக இந்த காய் நகர்த்தர்கள் எதுக்காக இதை டாமினேட் பண்ணாங்க இந்த ஃபீல்ட அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, சீனாக்கு மிக அருகாமையில் இருக்கிறது தான் சோவியத் யூனியன் அந்த காலகட்டத்துல. சோ அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும் சீனாவை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த டைம்ல ஒரு முடிவெடுத்து செஞ்சதுதான் சீனாவை அமெரிக்காவோட நட்பா மாத்திக்கணும்னு சொல்லி. இப்போ அமெரிக்காவோட பல அனலிஸ்டுகளும் இதைத்தான் மேற்கோள் காமிச்சு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இது போல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்கணும், நாம இப்போ ஒரு மிகப்பெரிய பிளண்டரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல எது நடக்க கூடாதுன்னு அமெரிக்கா நினைச்சாங்களோ இப்ப அதே அமெரிக்கானால அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த டைம்ல அமெரிக்காவோட நட்பு நாடா சீனா மாறினதுக்கான காரணம் இவங்க சோவியத் யூனியன் கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு, நட்புறவாடிடக்கூடாதுன்னு. ஆனா இப்போ இதே அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில காய் நகர்த்துறது செய்யறதுனால சீனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்களா மாறிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காக்கு நல்லதே இல்லை அப்படிங்கறது போல பலரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஆனா அமெரிக்கா கிட்ட இது போல ஒரு விஷயம் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ். ஒரு பகுதியை நம்ம ஆளணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்டையர் ஜியாகிரபி, பிக்கல், புடுங்கல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான காய்களை நகர்த்தினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக இதை செய்யறாங்க. இதை டிப்ளமசியை பயன்படுத்தி இது போல ஒரு காய்களை நடத்துறாங்க. ஏன்னா சீனாவோட நட்புறவாண்ணும் தானே செஞ்சாங்க. இப்போ அதே போல ஒரு மூவை தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கமான அமெரிக்காவோட அரசாங்கம் இந்தியா கிட்ட இது போல காய் நகர்த்தல் செய்யணும்னு நினைக்குதா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் நம்ம க்ளோஸா போயிடக்கூடாது, சீனா கிட்ட விட்டுருங்க, ரஷ்யா கிட்ட நம்ம க்ளோஸா போயிடக்கூடாது. அதே சமயம் சீனாவுக்கு எதிரான மனநிலைமையில கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால நமக்கு அதிக அளவுல ஓடி வராங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. சமீபத்துல நான்சி பெலோசி அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. திபெத்தை பத்தின பிரச்சனைகள்லாம் பெருமளவுல பேசப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நம்ம கிட்ட சில பல விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா யாரு கழுத்தம் கொடுக்குறாங்க? சீனாவுக்கு கழுத்தம் கொடுக்குறாங்க. இதனால சீனா கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் வேணும், அது நடந்துருச்சு அப்படின்னா நீங்க என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டு ஓடிடுவாங்க அமெரிக்கா. இல்லைங்க, கடைசி வரைக்கும் நின்று உதவுவாங்க அமெரிக்கா, அதுல வேற விஷயம், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. நம்மளுக்கு உதவுவாங்க அவங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. அவ்வளோ பெரிய நல்லவங்க அவங்க, கோத்து விட்டு ஓடிடுவாங்க உக்ரைன் மாதிரி. அதாவது கடைசி வரைக்கும் உக்ரைனுக்கு நின்று உதவணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை நான் சொல்ல வரேன். நம்ம கிட்டயும் அதே போல கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம நேரா விஷயத்துக்கு வரலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இந்த திபெத் பிரச்சனையை பேசிட்டு போறாங்க அப்படிங்கும்போது நம்மளும் அதை பேசுறோம். இதுக்கு பின்னாடி என்னென்ன மூவ்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறது யோசிக்கணும். இப்ப என்ன நடக்கும்? இப்ப இது போல ஒரு விஷயம் நடக்குது, நாளைக்கு முட்டுக்கிச்சு நம்மளுக்கு சீனாக்கு அப்படின்னா நடக்காது. பட் ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சீனாவும் இந்த எல்ஏசி பகுதியில ஏகப்பட்ட அழிச்சாட்டிங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு எதிராக. இப்ப அப்படி நடக்குன்ற பட்சத்துல என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு? நம்மளுக்கும் சீனாக்கும் பிரச்சனை வரும். ஒருவேளை சீனா இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக சீனா என்ன காய் நகர்த்தல் செய்வாங்க, ரொம்ப க்ளோஸா பாகிஸ்தான் கிட்ட போவாங்க. ரொம்ப க்ளோஸா பாகிஸ்தான் கிட்ட போனாங்கன்னா இப்ப பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஒரு தீவிரவாத தாக்குதல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்மளோட ஒரு வீரர் இறந்துட்டாரு, ராணுவ வீரர் இறந்துட்டாரு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போன்னு இல்ல, நம்மளோட பிரதமர் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சுட்டு இருக்க அந்த அன்னைக்கு கூட அட்டாக் நடந்தது, தீவிரவாத தாக்குதல் நடந்தது. இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த பேசஞ்சர் பஸ் மேல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இது போல தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.
இதுவும் நடக்கணும்னு அமெரிக்கா நினைக்குதா? இந்த காய் நகர்த்தலுக்கு பின்னாடி சீனா எப்படி செய்வாங்க, அவங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கறது செய்ய வச்சு இது போல விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், இப்படிதான் அப்படிங்கிறதுலாம் இல்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா எப்படி தெரியுது இந்த அரசியல் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க ஆரம்பிக்கலாம். அஃபெண்ட் ஆயிக்க வேணா, கருத்துக்கள் நம்மளுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? இல்ல மேபி தப்பு இருக்கலாம், சரி இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம், பலரும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப இது போல விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காக அமெரிக்கா காய் நகர்த்தல் செய்யறாங்க. ஏன்னா அமெரிக்கா டைரக்டா பாகிஸ்தானுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாகிஸ்தானை வச்சு ஒரு அக்ரிமெண்ட்னால இந்தியாவை அடிக்கிறாங்கன்னா அது இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அமெரிக்கால இந்தியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, ஒரு கணிசமான அளவுல இருக்காங்க. இப்ப இந்த வேலைகள் இந்த லீலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ல அது எதிரொலிச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், டைரக்டா எதிர்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த காரணத்தினாலையும் டைரக்டா இதுல இன்வால்வ் ஆகல. இப்படி போய் இப்படி அப்படி வராங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த விஷயத்தை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. நான் சில செய்திகளை சொல்லிட்டு வரேன். இந்த வருஷம் மே மாசத்துலோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமெரிக்கா. செய்திகள் செயலோடவும் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, பாகிஸ்தானோட ராணுவத்தோட இணைஞ்சு அமெரிக்க ராணுவம் தெஹ்ரிக் தாலிபான், இந்த டிடிபி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை எதிர்த்து, டெரரிசமுக்கு எதிர்த்து எப்படி சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறதா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து எல்லாம் பண்ணுச்சு. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கு, இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானோட ராணுவ வீரர்களோட அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இணைஞ்சிட்டாங்க, ரேங்க்ஸ்ல ஜாயின் பண்ணி இதுக்கு மேல தீவிரவாதிகளை எடுத்து போராடுவாங்க. இந்த விஷயத்த சீனா கேட்டுட்டு இருந்தாங்க, நடக்கலாம். ஆனா இப்போ அமெரிக்க வீரர்கள் உள்ள வந்துட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிடிபி எதிர்க்கிறாங்களா இல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எனிவே பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிடைக்குது இல்லையா? இப்ப இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். இப்ப இந்த செய்தி அங்க இருக்கட்டும். இப்ப நேரா நம்ம இந்த ட்ரைலேட்டரல் டிப்ளமசி இல்ல, இப்ப இது இருக்கட்டும். இப்ப சைட்ல இன்னொரு விஷயத்துக்கு போலாம், நேரா கனடாக்கு போயிடலாம். இப்ப இந்த கனடால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு, அதுவும் தீவிரவாதிங்க தான், இதுவும் தீவிரவாதிங்க தான், மாற்று கருத்தே இல்லை. இப்ப இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா கனடால, இப்ப அவங்க ஒரு மிகப்பெரிய ரேலி 28ஆம் தேதி ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரண்டம் வைக்க போறாங்க. அதுல இந்தியாவுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அங்க இருக்கிற நாடு ஒரு ரெஃபரண்டம் வச்சு நம்மளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்? இந்த அமெரிக்கா எலெக்ஷன்ல நடந்து ஒரு ஓர்சல் ஆனதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார், ஞாபகம் இருக்கா? நம்ம போன பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின பதிவுல. அவரோட பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா, சில நாடுகள் டீடாலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது போல அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அவரோட பாலிசிஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி அந்த பாலிசிஸ் அப்ளை ஆகும் பட்சத்துல அவங்களோட எதிரியா நிக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ நம்மளுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ எல்லா வேலைகளும் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த சமயத்துல காலிஸ்தான் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானோட இணைஞ்சு காலிஸ்தான் என்ன வேலைகள் வேணாலும் செய்யலாம். ஸோ நம்ம மேல திரும்பவும் போர் தொடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடாது, பட் ஒரு வேலை நடக்கும் பட்சத்துல நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும். ஸோ இந்த பின்னாடி என்னென்ன டிப்ளமசி இருக்கு, என்னென்ன காய் நகர்த்தல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஸோ ஒன்னு கனடா வழியா ஒரு குடைச்சல் இருக்கு, இந்த காலிஸ்தான் வழியா ஒரு குடைச்சல் இருக்கு. ரெண்டாவது அமெரிக்க ராணுவமே உள்ள இருந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெண்டாவது எதுக்கு? டிடிபிஹெச் சண்டை பிடிக்கிறேன்ற பேர்ல உள்ள வந்திருக்காங்க. எப்பவுமே அவங்க அப்படிதான் வருவாங்க. ஐசிஸ் இருக்குன்னு மிடில் ஈஸ்டுக்கு போனாங்க, அவங்க எப்பவுமே இருக்குதான் செய்வாங்க, ஆனா மற்றவங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப பாகிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஆரம்பிச்சு வச்சிருவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையை திரும்ப பெருசு பண்ணி இங்க ஒரு பெரும் பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப இப்படி இருக்கும் சூழல்ல சீனா பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க, மேற்குலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவுவாங்க, இந்தியாவை ஐசோலேட் பண்ணிடலாம். இந்த ஒரு காய் நகர்த்தலுக்காக தான் இது போல வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, சீனா கண்டிப்பா தைவான் அடிப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எதிராகவும் சீனா வேலைகள் செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிவிட்டு நம்மள சீனாவுக்கு எதிராக ஒரு காயை திருப்பி விட்டாதான் நம்ம இந்த இடத்துல ஒரு பிரச்சனையில இருந்தாதான். அமெரிக்கா பெருமளவுல ஒன்றும் நீடு இல்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மிக பெருமளவுல சீனாக்கு தான் தேவை. இந்த சிபெக் காரிடோர் இருக்கு இல்லையா, ஸோ அது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா சீனாக்கு தான் பெருமளவுல தேவை. அமெரிக்கா பொறுமையா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே போதும்.
சீனா பெருமளவுல பாகிஸ்தானுக்கு உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்கனாமிக் காரிடோர் தேவை இல்லையா, அரேபியன் சி ஆக்சஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க அதிக அளவுல உதவுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எதிரான மனப்பான்மையில மாற ஆரம்பிச்சிரும். ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் இல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் நம்மளுக்கு எது நடந்தாலும் அமெரிக்காவுக்கு லாபம் தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், நம்மளோட காஷ்மீர் இருக்கு, நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது எங்களோட பகுதி அப்படிங்கிறது போல. பாகிஸ்தான் அதே போல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கனால பாகிஸ்தானை நேட்டோல சேர்த்த முடியாது. இப்ப இந்த பிரச்சனை நடக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு காலிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கிட்டாங்கன்னா ஒன்னு காலிஸ்தானை நேட்டோல சேர்த்திக்கலாம். ஏசிய தரப்புல நேட்டோவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்களும் உறுதியா இருக்கிறாரு, பைடன் அவர்களும் உறுதியா இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா ஏசியால நேட்டோ நாடா பாகிஸ்தான் வரும் இல்ல காலிஸ்தான் வரும். எது எப்படியோ அவங்களுக்கு வேணுங்கிற காய்கள் நகர்ந்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம சைனாக்கு எகெயின்ஸ்டா போயிருவோம். நேட்டோட பேஸ் இங்க இருக்கிறதுனால நம்மள கார்னர் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அமெரிக்காக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டத்திலையும் சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தும் கூட. நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நான் தப்பா பாக்குறேனா, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொல்லலாம். இது இங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். ரெண்டாவது, கண்டிப்பா சீனா தைவான் அடிக்கிறாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு பண்ண வச்சிருவாங்க. அப்படி ஒரு சிக்கல் நடக்குன்ற பட்சத்துல அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆகணும்னு நீடு இல்ல, அமெரிக்கா இந்தியாவை வச்சு காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க தான் எதிரி இல்லையா. சோ இது போல ஒரு விஷயத்த செய்ய வச்சு காரியத்தை சாதிச்சுக்கலாம். அவங்க எதுவுமே செய்ய வேணாம், அமெரிக்கா எதுவுமே செய்ய வேணாம், நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும், நாரதர் வேலையை பார்த்தா போதும், மத்தனா சிறப்பா செழிப்பா நடந்துரும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கருத்து. அதுக்கேற்றபடியான சில காய் நகர்த்தல்கள் இங்க நடக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்தியா மேல சாங்ஷனே போட மாட்டேறாங்க. நம்ம ஈரானோட சபகார் போர்ட்டு, ஈரானோட இணைஞ்சு செயல்படுறது, ஈரானோட எக்கனாமிக்கல் டைஸ் வச்சிருந்தாலும் அமெரிக்கா ஏன் சாங்ஷன் போட மாட்டாங்க? நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கினாலும் ஏன் அமெரிக்கா சாங்ஷன் போட மாட்டேறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நம்ம மேல சாங்ஷனை போட்டு இப்ப ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கும், ஆயில் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஏன் சாங்ஷனை போட மாட்டேறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நம்ம மேல சாங்ஷனை போட்டு எக்கனாமிக்கலி வீக்கா போயிட்டோம், நம்ம டம்ப் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால எதிர்த்து சீனாக்கு எகெயின்ஸ்டா நிக்க முடியாது. சோ அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்தியா என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது போல. இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி களங்கம் உண்டாகிருச்சு, கலவரம் உண்டாயிருச்சு அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத அமெரிக்கா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சோ அந்த பக்கத்துல தைவான் பிரச்சனை நடக்கும் போது நம்மளை பயன்படுத்தி சீனாவை அடிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல பங்களாதேஷ் தரப்புல இருந்து ஆல்ரெடி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச வைக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு புது கிறிஸ்டியன் நேஷன் ஈஸ்டர்ன் திமோர் அப்படி இந்தோனேஷியால ஒரு பகுதி இருக்கு, சமீபத்துல அது லேட்டஸ்டா வாங்கின விடுதலை, அவன் வந்து கிறிஸ்டியன் நாடு மாதிரி மாறின மாதிரி இங்கேயும் ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மயன்மார் பகுதியில அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இந்த மயன்மார்ல நடக்கக்கூடிய இந்த சிவில் வார்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்னன்னா மயன்மார்ல யுரேனியம் இருக்கு, என்ரிச் பண்ண முடியும். ஸோ அந்த யுரேனியமா அங்கிருந்து ஈரானுக்கு போகுது, ஈரானுக்கு போகிறதுக்கு அந்த வழியா போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அதை தடுக்கணுன்றதுக்காக தான் அங்க சிவில் வாரியா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல சில பல ரூமர்ஸ் வதந்திகள்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பட் அதனாலதான் அங்க சிவில் வார் இருக்கு. சோ அதை கொண்டு வந்து இந்த பக்கத்துல நம்மளுக்கு மேற்கு பகுதியிலையும் சரி நம்மளுக்கு கிழக்கு பகுதியிலையும் சரி ஒரு நேட்டோ நாடு, சின்ன நாடை உருவாக்கி அதை நேட்டோ நாடா மாத்திட்டாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் முழுவதும் நேட்டோ பெருங்கடலா மாத்திடலாம், அவங்களோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இங்க இருக்க நாடுகளையும் இசுக்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்ப இது எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப அந்த சைடு சீனா வடிக்கிறதுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு, இங்கெல்லாம் பிரச்சனையாகிறதுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு உருவாகி இந்த பிரிக்ஸ் நாடுகள் இதுக்கு மேல பிரச்சனை இல்லாம ஒரு கரன்சியை கொண்டு வந்து நம்மளுக்குள்ள வர்த்தகம் பண்ணிக்கலாம். அது புது கரன்சியா இல்ல இந்த நாடுகளோட கரன்சியா இதுக்கு மேல இவால்வ் ஆகுமா, கரன்சி பெக்கிங் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப ரஷ்யா முன்னெடுக்கக்கூடிய செய்திகள், இந்த ரஷ்யா ஈரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரன்சிஸை எந்த நாட்டு கரன்சி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் சிஸ்டம் மெர்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் ஈரானும் பேமெண்ட் சிஸ்டம் மெர்ஜ் பண்ணுவோம், நம்மளும் சீனாவும் பேமெண்ட் சிஸ்டம் மெர்ஜ் பண்ணுவோம், நம்மளும் ரஷ்யாவும் பேமெண்ட் சிஸ்டம் மெர்ஜ் பண்ணுவாங்க. இவங்க எல்லா நாடுகள்லயும் நீங்க எந்த நாட்டோட ஏடிஎம்ல போய் எந்த நாட்டோட கரன்சியை வேணாலும் விட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வரும்போது எல்லா நாடுகள் கிட்டையும் எல்லா நாட்டோட கரன்சியும் இருக்கும், அது காமனான கரன்சியா இவால்வ் ஆகும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. இதனால
கரன்சி புழக்கம் எல்லா நாடுகளையும் இருக்கணும். இதே போல தான் பிரேசிலையும் சரி, சவுத் ஆப்பிரிக்காலையும் சரி, அங்க போய் இந்தியாவோட காசு எடுக்கலாம். இதனால இந்த நாடுகளோட வர்த்தகம் ரொம்ப அதிகரிக்கும், மக்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா டிரான்ஸ்பர் நடந்துக்கும், போக வர போக்குவரத்து ஈஸியா இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதனால இந்த நாடுகள் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. எல்லா கரன்சியும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாட்டோட கரன்சியும் இன்னொரு நாட்டோட கரன்சியோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ இது போல விஷயங்கள்ல இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கலாம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புல பேசப்பட்டு வருது. இது ஒரு பிரில்லியண்டான கான்செப்ட். ஒரு கரன்சியை கொண்டு வந்து அதை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு இருக்கிற கரன்சியை எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப அதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. எது எப்படியோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அது வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக இருக்க போகுது. இப்ப நம்மளை வந்து இங்க குத்தி விடுறதுனால என்ன நடக்கும்? பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள கலவரம் உண்டாகுமா? சில பல சர்ச்சைகள் ஏற்படுமா? இப்ப இந்த ஒரு விஷயத்தினால பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்போட முன்னேற்றம் தடுக்கப்படும். இது எல்லாமே அமெரிக்காக்கு பெனிஃபிட்டா நடக்கும். ஈவன் ஏன்ற நாட்டோட ட்ரான்ற நபர் வந்தாலும் சரி, பைன்ற நபர் வந்தாலும் சரி, இல்ல வேற எந்த நபர் வந்தாலும் சரி, இந்த விஷயம் நடக்கும். நம்ம பார்த்து சூதானமா இருந்துக்கணும். இது போல விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் இப்போ ரஷ்யா நம்மளும் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் சீனாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதுக்கப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை நடந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை பாகிஸ்தான் நம்ம கூட ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல 3 நாடுகள் இணைஞ்சு பாகிஸ்தானை பந்தாடுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுல ஒரு நாடு தாலிபான், இன்னொன்னு ஈரான், இன்னொன்னு நம்ம அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா பாகிஸ்தான் நாட்டோட சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை விட பெரும் பிரச்சனை ஈரானுக்கு தான். மேல அசர்பைஜான் ஆல்ரெடி மொசாட் ஏஜென்ட் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. அர்மேனியா வேற நேட்டோல சேர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல துருக்கி வேற வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ நாடு தான். கீழே அந்த சவுதி அரேபியா, இவங்க எல்லாத்துலயும் வந்து அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. சைட்ல பாகிஸ்தான் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ள ஈரானை உட்கார வச்சாச்சா. ஸோ இது போல வேலைகள்லாம் இருக்கிறதுனால மேபி பாசிபிள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மேபி அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு நேவல் பிளாக் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. இது போல அனலைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுல இருந்து முழிச்சுக்குவோமா? பல பிரச்சனைகள் உருவாகலாம், ஏகப்பட்ட கலவரங்கள் நடக்கிறதுக்கான தூண்டுதல்கள்லாம் நிறைய நடக்கலாம். ஸோ இதுல எல்லாம் நம்ம சிக்காம கொஞ்சம் பார்த்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது போல பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. என்னோட கருத்தும் அதுவா தான் இருக்கு. ஸோ இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அமெரிக்கா நம்மளுக்கு பின்னாடி சதி வலையை பின்னிட்டு இருக்காங்களா, இல்ல சீனா இதுக்கு பின்னாடி இருந்து அந்த சதி வலையை பின்னிட்டு இருக்காங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இதுல இருந்து நம்ம தப்பிப்போமா, இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களோட வியூகம், உங்களோட பார்வை இதை பத்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.